ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம ராம ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம ராம ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கிருஷ்ண கிருஷ்ண ஹரே. ஹரே ராம ராம ஹரே ஹரே. ராம ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம ராம ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம ராம ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம ராம ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே. கோவிந்த நாம சங்கீர்த்தனம். யஸ்யாத்மபூதஸ்ய குரோः பிரசாதாத் அஹம் விமுக்தோஸ்மி சரீரபந்தாத். சர்வோபதேஷ்டுः புருஷோத்தமஸ்ய தஸ்யாங்க்ரியுக்மம் பிரணதோஸ்மி நித்யம். பிரஹ்லாத நாரத பராசர புண்டரீக வியாசாம்பரீஷ சுகசௌனக பீஷ்மதால்பியான் ருக்மாங்கதார்ஜுன வசிஷ்ட விபீஷணாதீன் புண்ணியானிமான் பரமபாகவதான் ஸ்மராமி. ஸ்ரீகாந்தோ மாதுலோ யஸ்ய ஜனனீ சர்வமங்களா ஜனகः சங்கரோ தேவः தம் வந்தே குஞ்சரானனம். ஜன்மாத்யஸ்ய யதோன்வயாதிதரதश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः. तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा. धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि. धर्मप्रोज्झितगैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां. वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनम्. श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः. सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषिभिस्तत्क्षणात्. निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं. पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिकाः भुवि भावुकाः. कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः. कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः. नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं. गोपिका जीवनस्मरणम्. नैमिषे निमिषक्षेत्रे ऋषयः सौनकादयः सत्रं स्वर्गाय लोकाय सहस्रसममासते. तयेकदाथ मुनयः प्रादुर्हुतहुताग्नयः सत्कृतं सुहुतमासीनं पप्रच्छुः இதமாதராத். நைமிசாரண்யம் என்கின்ற மகாட்சேத்திரத்தில் சௌனகாதி பிரம்மர்ஷிகள் எல்லாரும் கூடி தீர்க்க சத்திரம் என்கின்ற ஒரு பெரிய யாகத்தை நடத்துறார்கள்.
உயர்ந்த புண்ணிய கர்மங்களை பல ஜன்மாக்கள் பல வருஷங்கள் செஞ்சதனுடைய பலனாத்தான் சத்சங்கம் கிடைக்கும் அப்படிங்கறத நிரூபிக்கிறது போல செய்கிறார்கள். அவர்களுக்கு சத்சங்கம் கிடைச்சது. உக்ரசவசு என்கின்ற ரோமஹர்ஷனருடைய புத்திரரான சூதர் அவர்களுக்கு சத்சங்கம். கர்மகாண்டு விஷயங்கள் எல்லாம் பிராத காலத்தில் பூர்த்தியான பிறகு அபரான்க காலத்திலே இவர்கள் பகவத்குணத்தை கேட்கிறார்கள். நைமிசாரண்யத்துல சௌனகாதி மகர்ஷிகளுடைய யஜ்ஞசாலையில தான் சர்வ இதிகாச புராணங்களும் பிரவசனம் செய்யப்பட்டது. இதிகாச சிரேஷ்டமான ராமாயணமும் மகாபாரதமும் கூட சூதரை தான் சொன்னார். 17 புராணங்களும் சொல்லிவிட்டார். எல்லாத்துக்கும் ஒரே வக்தா, அவ்வளவும் அவரே சொல்லுவாரா. இவ்வளவும் எப்படி சொல்ல முடியும்? ஒத்தர்னார், குருவனுடைய கிருபைனார், வியாசனுடைய அனுகிரகத்தினால எல்லாம் தெரிஞ்சிருக்கிறார். அத்தகைய மகான் சூதர். சூதர் வந்ததுமே பிரம்மர்ஷிகள்லாம் எழுந்து கொண்டு மரியாதை செய்கிறார். சௌனகாதி பிரம்மர்ஷிகளுக்காக சூதர் ஜாதிஹீனர் தான். ஆனால் ஜாதியை பார்க்கலையா. பகவத்குணம் சொல்றானே, அந்த ஒரு பெருமையே போரும். அந்த பெருமைதான் பெருமைக்கெல்லாம் பெருமை. சூத்ரா பகவத் பக்தா விப்ரா பாகவதா ஸ்மிருதா சர்வவர்ணேஷு தே சூத்ரா ஹே ஹ்யாபக்தா ஜனார்தனே என்று சாஸ்திரம், வியாச வாக்கியம். எவர்களுக்கு பகவத் பக்தி இல்லையோ அவன்தான் நீச்சன். ஒரு நீச்சனுக்கு கூட பகவத் பக்தி இருந்துட்டானால் அவன்தான் பரம பூஜ்யன் அப்படிங்கிறார் வியாசர். சூதரிடத்துல ஜாதி பேதம் பார்க்கலே பிரம்மர்ஷிகள். சத்கிருதம் சூதமாசீனம் பப்ரச்சு இதம் ஆதராத். உயர்ந்த ஆசனம் கொடுத்து அதுல உட்கார வச்சார்கள். त्वया खलु पुराणानि सेतिहासानि चानघायाः आख्यातानि अप्यधीतानि धर्मशास्त्राणि यान्युते यानि वेदविदां श्रेष्ठः भगवान् बादरायणः. வியாசருடைய கிருபையினால சர்வசாஸ்திரமும் நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீர்கள், சர்வ இதிகாச புராணங்களும் தெரிஞ்சிருக்கிறீர்கள். அந்த இதிகாச புராணங்கள் எல்லாம் ஒரு மனுஷன் படிச்சு மாளாது. அதுல இருந்து சாரம் சாரம் சமுத்திரித்திய மனிஷயா, எது சாரமோ அந்தந்த அவைகளிலிருந்து எடுத்து எங்களுக்கு நீ கொடுத்துட்டேனால் போறோம். கலி வரப்போகிற யுகம், துவாபர யுகாந்தத்திலே பேசுறார்கள் அவர்கள். அதனால கலி வரப்போற யுகம். இந்த யுகத்திலே ஜனங்கள்லாம் மந்தஹா சுமந்த மதயா மந்தபாக்யாக உபத்ருதாக, ஜனங்களுடைய நிலை. மந்தஹா பகவத் விஷயத்துல மந்தமா இருப்பார்கள், லோக விஷயத்துல சூறாளா இருப்பார்கள். அதனால எவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கா, என்னென்ன காரியங்கள்லாம் கண்டுபிடிச்சுட்டா, இவ்வளவு உற்சாகமா இருக்கா. மந்தஹான்னு சொல்றேனே என்று நினைக்க கூடாது. பகவத் விஷயத்துல மந்தர்கள். மந்தர்கள்னா வரவே மாட்டார்கள். கெஞ்சி கூத்தாடி கூப்பிட்டா கூட வரமாட்டார்கள். வரேன்னு சொல்றவா நாளைக்கு போய்க்கலாமே நாளைக்கு போய்க்கலாமே நாளைக்கு போய்க்கலாமே. 8வது நாள் கேட்பாளாம், இன்னும் எவ்வளவு நாள் சப்தாகம் இருக்குன்னு. நேத்திக்கே முடிஞ்சுடுத்தே அப்படின்னு பிறகு அடாடா என்ன ஜூ கொட்டிப்பாளா. மந்தாஹா அவ்வளவு மந்தமானவர்கள். ஏனால் ஆரம்பிக்கிற முதல் நாளுக்கு முன்னாடியே என்னைக்கு சப்தாகன்னு சீட்ல உட்கார்ந்துட்டு ரொம்ப நேரம் ஒத்துருமே இல்லைன்னு எழுந்து போக கூடாதோ, அவ்வளவு சுறுசுறுப்பா வரக்கூடாதோ, முன்னாடியே வரமாட்டார்கள். மந்தாஹா தப்பி தவறி வந்துட்டாலும் நாள் சுமந்த மதயா, என்ன விஷயம் சொல்றாள்னே புரிஞ்சுக்க முடியலையா. மந்தஹா சுமந்த மதயா, எவ்வளவு தெளிவா சொன்னாலும், தமிழ்ல சொன்னாலும் சபாஷையில சொன்னாலும் கூட சுமந்த மதயா, இது அவகானம் என்ற சாமர்த்தியம் உடையவர்கள் அல்ல. வேறு யாராவது எங்கேயாவது தப்பி தவறி முணுக்கு முணுக்குன்னு பேசினா கூட நல்ல பாம்பு காதல விழுற மாதிரி விழுந்துடுறது. தன்னை பத்தி என்ன சொன்னாது, பகவானை பத்தி சொன்னா ஸ்பீக்கர் வச்சுன்னு சொன்னா கூட காதல விழ மாட்டேங்கிறது. மந்தஹா சுமந்த மதயா, ஏனால் மந்த பாக்யாக, ஐயோ பாவம். மந்த பாக்யா நம்மள நினைச்சா தோணும் இது, மந்த பாக்யான்னு நம்மள நினைச்சா தோணும் இது. ஆனா பாகவத்தில் இருக்கு சொல்றேன். மந்த பாக்யாக அப்படி யாரோ சில பேர் இருக்காளாம். மந்த பாக்யாக உபத்ருதாக, ஏதோ தனக்கு தான் பாக்கியம் இல்லை, பொறுத்தியார் பாக்கியத்தை கொடுத்தாவது இழுத்துண்டு காரியாந்தரமாக வந்தவன இங்க வா, நான் கதைக்கு போறேன், நான் உன்னை உட்கார வச்சுட்டு ஆத்த பூட்டின்னு போக முடியாது, நான் இன்னும் 2 மணி நேரம் ஆகும், என்னோட வந்துடு என்று அவனை இழுத்துண்டு, அவனும் அப்படியானா வேற காரியம் இருக்கு அதை பார்த்துன்னு வந்துடுறேன்னு கிளம்ப, இப்படி வாயே என்று அவனை இழுத்துன்னு அப்படி இப்படி உட்கார வச்சதுமே வேறு காரியம் இருக்கு, ஆராத்துக்கோ போகணும்னு சொல்றானே, அவன் வந்துட்டானா இங்க தேடிண்டு. உபத்ருதாக இவனை அழிச்சுட்டு போயிடுவான். பாக்கியத்தை கொடுத்து உட்கார வச்சா கூட உபத்ருதாக.
இல்ல இந்த சமயம் பார்த்து காலை வலிச்சது கைய வலிச்சது நேரா ஆஸ்பத்திரிக்கு போயிட்டா அப்படின்னு உபதிரவங்கள் வந்துடுறோம். இவ்வளவுக்கு ஹேது கலினா. இந்த கோரமான கலி யாராவது பக்தி செய்யறேன்னா கூட அவளுக்கு டேக்கா கொடுக்கிறது. பக்தி செய்கிறேன்னு போனா கூட இதை மிஞ்சேண்டு யார்னால் மிஞ்சேண்டு வரவும் தானா கலினா தீர பீருனா அப்படிங்கிறார். கொஞ்சம் இப்படி திரும்பி பார்த்துட்டோம்னா கலி ஓட ஆரம்பிச்சு விடா. காலம் சார், காலத்தை அனுசரிச்சுதான் ஆகணும்னு சொன்னா அதுக்கு முடிவே கிடையாது. ஓட ஓட விரட்டும். அது கலி நம்மள விரட்டும். யாரு நாள் காலத்தை அனுசரிச்சு போக வேண்டியதா அப்படின்னு சொன்னால் ஜன்மா பூரா கலிகாலத்தை அனுசரிச்சு போக வேண்டியதா. கலிய ஒரு நாள் கூட கிருதமா பண்ண முடியாது. ஏனால் கலியை கிருதமாக்குவேன் அப்படின்னு உட்கார்ந்துட்டான். ஆனால் கலி நிச்சயம் கிருதமாகிடுமா? அவன் சம்பந்தப்பட்டவரையிலும் அவன் பரிஸ்திதி சம்பந்தப்பட்டவரையிலும் தீர பீருனா அத்தகைய தீரனா வரணும். ஏன்னா லோக தர்மம், சரீர தர்மம், சர்வ தர்மம், குடும்ப தர்மம் சர்வத்தையும் மறந்து பகவத்குணத்துக்கு வந்துட்டானால் மயா அனுகூலேன, நான் அனுகூலமா இருப்பேங்கிறான் பகவான். வியாஜத்தை சொல்லிட்டு நீ வரலன்னு சொன்னா ஓடுற ஓட்டத்துக்கு விரட்டுவேன். அப்ப நான் தீர பீருனா, தீரர்கள் நகலிகே பாததேகித்தான், அவர்களை எந்த கலியும் பாதிக்காது அப்படிங்கிறதுனால மந்தஹா சுமந்த மதயா மந்தபாகியா உபத்ருதாக வராதான். இல்லாத போனா இந்த புத்தி வராதுனார் தியாகராஜ சுவாமிகள். மானக பாகவீதா பாகவத ராமாயணாதுல சதிவின மானுஷாவதார மர்மஜலுஜத கூடக புத்திராது புத்திராது புத்திராது. பாகவதம், ராமாயணம், கீதையெல்லாம் என்ன சொல்றதுனால் மானுஷாவதார மர்மஜலு. ஏனால் ஈஸ்வரனை ஈஸ்வரனா புரிஞ்சு விடலாம், மனுஷனை மனுஷனா புரிஞ்சு விடலாம். சாமர்த்தியம் ஈஸ்வரனை மனுஷனா புரிஞ்சுக்கணும். மனுஷனை ஈஸ்வரனா பார்க்கிறாள் ரொம்ப பேர் இருக்கா. ஈஸ்வரனை மனுஷனா பார்க்கிற ஆச்சரியம் தான் அவதார கதையெல்லாம். மனுஷனை ஈஸ்வரனா பார்க்கிறது வேற. ஈஸ்வரனை மனுஷனா பார்க்கிற ரகசியம் தான் அவதார கதை. ஈஸ்வரனை ஈஸ்வரனா பார்க்கிறத காட்டிலும் ஈஸ்வரனை மனுஷனா பார்க்கிற ரகசியம். ஆனால் இது பரம ரகசியங்கிறார். மானுஷாவதார மர்மஜ்ஞலு. அவதான் ஈஸ்வரனை மனுஷனாக பார்க்கிறவர்களான இவர்களுடைய ரகசியம், இவர்களுடைய அனுபவம் என்ன அப்படிங்கிறத பாகவத ராமாயணாதுகளை எவர்கள் படிச்சு அதை அனுபவிச்சு அதை அவர்கள் ரசிச்சிருக்கிறாளோ அவர்களுடைய ஜத அவள் ஒரு கூட்டமா வருவாளா. அந்த ஜத கூடக, அந்த ஜதையில நீ போய் உட்கார்ந்து கொண்டு அவளிடத்துல பேசி பழகாத வரையிலும் கிருஷ்ண ரசம் ராமரசம் தெரியாது தெரியாது தெரியாது. ஏனால் ரொம்ப பேருக்கு ஏன் தெரியலேனால் இந்த சத்சங்கம் கிடைக்கலையே. இந்த சத்சங்கம்னாலும் என்ன நாள் ராமகிருஷ்ணாதி அவதார கதையை யாரு அனுபவிச்சிருக்கிறாளோ அதுதான் சத்சங்கம். இந்த கதையில வந்துட்டானால் பகவத் தத்துவ ஞானத்தை காட்டிலும் உயர்ந்த ஞானம் வேற எதற்கு? ஜன்ம கர்மச்ச மே திவ்யம் ஏவம் யோவேத்தி தத்வதா என்று திவ்யமான பகவானுடைய ஜன்ம கர்மங்களை நாம் அனுபவிக்கணுமானால் அதுக்கு இதுவே பிரயோஜனம். இங்க வந்து உட்கார்ந்து கொண்டு இதையே கேட்கிறதே பிரயோஜனம் என்று சொல்லுகிறார். சுவாது சுவாது பதே பதே, சொல்ல சொல்ல தித்திக்குமா, கேட்க கேட்க தித்திக்குமா. அவருன்னு தோணுமே தவிர பஸ் பஸ்ன்னு தோணாது. ஏன்னா இதுக்கு மேல இதுக்கு மேல இதுக்கு மேல இதுக்கு மேல அப்படின்னு தோணுமே தவிர போரும் போரும் போரும்னு தோணாது. உலகத்துல நீங்க எந்த சுகத்தை அனுபவிங்கோ போரும்னு தோணி போயிடும். போரும்னு தோணாத ஒரே சுகம் சுவாது சுவாது பதே பதே, சொல்லுக்கு சொல்லு சொல்லுக்கு சொல்லு, நமக்கு கேட்கறதுக்கு ரசமா இருக்கிறது பகவத்கதை ஒண்ணுதானே என்கிறார். இது சம்பிரஷ்ட சம்ஹிருஷ்டா, அதை நிரூபிக்கிறது போல ஆச்சு கேட்டவர். உடனே ஆகானா கிட்ட நகர்ந்து உட்கார்ந்துட்டாரா. இது சம்பிரஷ்ட சம்ஹிருஷ்டா, வம்பு பேசுறவாள் ஒருத்தருக்கு ஒருத்தர் எட்டி பேசிட்டு இருந்தா வர வர கிட்டக்க வந்து விடுறா இல்லையா. பகவத்குண சொல்றவாள் எட்டி உட்காந்து இருந்தா ஒவ்வொரு சீட்டா கடைசியில கிட்டக வந்துருவாளா. இது சம்பிரஷ்ட சம்ஹிருஷ்டா விப்ராணாம் ரௌமஹர்ஷணி பிரதிபூஜ்ய வசஸ்தேஷாம் பிரவக்தும் உபசக்ரமே. இந்த கேள்வி கேட்டதுமே சூதருக்கு மேனி சிலிர்த்தது. இது சம்பிரஷ்ட சம்ஹிருஷ்டா, இந்த பாக்கியமா எனக்கு. மகாபெரியவாளாச்சே இந்த மகரிஷிகள் பிரம்ம ரிஷிகள் இந்த ஒரு ஆசனம் கொடுத்திருக்கிறாளானா அது எனக்கு இல்லை, என்னிடத்துல உள்ள பாகவதத்து. சத்கிருதம் சூதமாசீனம், பரம பூஜ்யாளான பிரம்ம ரிஷிகள் என்ன பூஜிக்கிறாளானால் அது எனக்கு இல்லை, என்னிடத்துல உள்ள பாகவதத்துக்கு. இந்த பாகவதத்தை என் குருநாதர் என் வார்த்தை என் வாயில 4 அக்ஷரம் சொல்லி கொடுக்கலையானால் இப்படி சாது சம்மதனாக நான் இருப்பேனா? உலகத்துல அவளுக்கு இவாளுக்கு சம்மதமா 1000 பேர் இருந்துடுவா. சாது சம்மதமா இருக்கணும்.
சாதுக்கள் நல்ல பையன், அழகா கதை சொல்றேன் அப்படின்னா அதை விட பெருமை என்னென்ன இருக்கு? இதுக்கு காரணம் என் குருநாதன் தானே. சத்கிருதம் சூதமாசீனம் பப்ரச்சுகு இதமாதரா என்று அத்தகைய சத்காரத்துக்கு ஹேது இது சம்பிரஷ்ண சம்ருஷ்டா விப்ராணாம் ரௌமஹர்ஷணிகி. ரோமஹர்ஷணரே பகவத்குணம் சொல்லும் பொழுது மேனி சிலிர்க்கும். அதனாலதான் அவருக்கே ரோமஹர்ஷணர்னு பேர். கேட்கிறவனுக்கும் குப்புன்னு மேனி சிலிர்க்குமா, அப்படி இருக்குமா பகவத்குணம். சொல்றவருக்கும் மேனி சிலிர்க்குமா, அதனால அவருக்கு ரோமஹர்ஷணர் அப்படின்னே பெயர். அவருடைய புள்ள அவரை போலயே இருக்கிறாருங்கிறார். அவருடைய புள்ள இவருக்கு என்ன பெயர்? நான் உக்ர ஸ்ரவஸ். சூதர்ங்கிறது குலப்பெயர், அவருடைய ஜாதி பெயர் உக்ர ஸ்ரவஸ். உக்ர ஸ்ரவஸ்னா, ஸ்ரவஸ்னா காது, காது போராதான். அவர் சொல்ற பகவத்குணத்துக்கு காது போரா, கடுமையான காது வேணுமா. ஒருத்தர் ரோமகர்ஷணர், ஒருத்தர் உக்ர ஸ்ரவஸ். எப்படிதான் அப்பா கதை சொன்னாரோ எப்படித்தான் புள்ள கதை சொல்றார். அத்தகைய ஒரு சூதர் ரௌமஹர்ஷணைஹி என்கிறார். ரோமஹர்ஷனுடைய புத்திரர், அதனால மேனி சிலிர்த்தா. இது சம்பிரஷ்ண சம்ருஷ்டா, பொருள் இல்லாத என்னை ஒரு பொருளாக்கினாரே என்று நினைத்து மேனி சிலிர்த்தாராம். இது சம்பிரஷ்ண சம்ருஷ்டா. யஜ்ஞசாலையில பகவத் கதையா மேனி சிலிர்த்தாரா. இது சம்பிரஷ்ண சம்ருஷ்டா. நைமிசாரண்ய மகாட்சேத்திரத்துல பகவத்குணம் சொல்ற பாக்கியம் கிடைச்சதே. இது சம்பிரஷ்ண சம்ருஷ்டா. தகுந்த அதிகாரிகளான சௌனகாதி பிரம்மர்ஷிகள் எதிரில் பகவத்குணம் சொல்ற பாக்கியம் கிடைச்சதே. இது சம்பிரஷ்ண சம்ருஷ்டா. பகவத்குண சொல்ற ஜென்மமா எடுத்தோமே, இது சம்பிரஷ்ண சம்ருஷ்டா. அத்தகைய ஜென்மா கிடைச்சதே. இப்படி நமக்கு வியாசர அனுகிரகம் பண்ணினாரே என் குருநாதர். இது சம்பிரஷ்ண சம்ருஷ்டா. சொல்ல போற கிருஷ்ண குணம் எத்தகையதுனார். இது சம்பிரஷ்ண சம்ருஷ்டா. அதனால மேனி சிலிர்த்தார். மேனி சிலிர்த்ததுன்னு அர்த்தம் இந்த வாக்கியது. இது சம்பிரஷ்ட சம்ருஷ்டா விப்ராணாம் ரௌமஹர்ஷணிஹி பிரதிபூஜ்யே. இவரை பெரியவாள் அவ சொன்னார். அதை ஏத்துண்டாரோ ஏத்துக்கலையோ, பிறரை பெரிய, நீங்கள்லாம் மகா பெரியவாளுங்கிறார். பிரதிபூஜ்ய. வக்தாவ ஸ்ரோதாக்கள் கொண்டாடுறது சம்பிரதாயம். ஆனால் ஸ்ரோதாக்கள் மகாபாகியத்தினால்தானே கிருஷ்ணகதையில உட்காருவா. அப்ப அவளும் பாகவதால் தானே. ஆகினால எதிரில் உட்கார்ந்துகின்றவர்கள் அஜ்ஞானிகள் நினைக்க கூடாது. எதிரில் உட்கார்ந்துக்கிறவர்கள் பரமரசிகால், மகாஜானிகள், மகாபாகியவான்கள், பகவத் பக்தி உண்டானவர்கள், பகவத் கிருபைக்கு பாத்திரமானவர்கள்ங்கிறதுனாலே வக்தாவே ஸ்ரோதாவை பூஜிக்கணுங்கிறது தான் சுகபிரம்ம ரிஷியை காட்டுறார். பரீட்சித்தை அடிக்கடி பூஜிக்கிறார் சுகாச்சாரியால். பரீட்சித்த பாக்யவானேன்னு கூப்பிடா, சந்தோஷப்படுறார். அதுபோல சூதர் சௌனகாதி பிரம்ம ரிஷிகளை பூஜிக்கிறார். பிரதிபூஜ்ய வதஸ்தேஷாம் பிரவக்தும் உபசக்ரமே. பகவத்குணத்தை சொன்னாதான் பிரவச்சனம்னு பேர். பாக்கிலாம் அங்க போய் ஒரு வார்த்தை சொல்லிட்டு வரேன் என்றுதான் சொல்லும். மற்றவைகளாம் வார்த்தை. பிரவச்சனம்னா பிரகர்ஷேண வச்சனம். பகவத்குணம் தான் பிரவக்தும் உபசக்ரமே. பிரவச்சனம்னு உபசக்ரமே ஆரம்பிச்சார் அப்படிங்கும் பொழுதே சுகர் நினைவுதானே வரும். அதனால சுகர தியானம் பண்றார். எம் பிரவ்ரஜந்த மனோபேதமபேத கிருத்தியம் தைபாயனோ விரக காதர ஆஜுகாவே புத்ரேதி தன்மயதயா தரவோபினேதுகூத்தம் சர்வபூத ஹிருதயம் முனிமானதோஸ்மி. பிரம்மனிஷ்டாளான சுகாச்சாரியால் சர்வத்திர வாசுதேவ ஸ்வரூபத்தையே பார்த்து கொண்டு பேதம் தெரியாம சஞ்சரிச்சென்றுகிறார். ஸ்திரீ புருஷ பேதம் கூட அவருக்கு தெரியலேன்னு சொல்ல போறார். தேவதா ஸ்திரீகள்லாம் தீர்த்தமாடி கொண்டு அவர்கள் ஜலக்கிரீட பண்ணிட்டு இருக்கும் பொழுது அந்த வழியாக சுகர் போறார். அவன் தேவதா ஸ்திரீகளுக்கு லஜ்ஜை உண்டாகலையா. ஆனால் வியாசர் வந்ததுமே அவர்கள் எல்லாரும் தங்கள் வஸ்திரங்களை சரி பண்ணி கொண்டு வெட்கி நிற்கிறார்கள். வியாசர் கேட்கிறார், நல்ல 16 வயசு நல்ல யுவாவாகி என் புள்ள முதல்ல ஓடுறான், அவனை கண்டு நீங்கள் லஜ்ஜப்படலே, நான் ஒரு கிழவன், என்ன கண்டு நீங்க லஜ்ஜப்பட காரணம் என்ன? தேவதாஸ்திரிகள் சொன்னார்கள், நீங்கள் கேட்கிறீரே அதுதான் காரணம். உம்முடைய புள்ள கேட்கல பாரும். ஏன் கேட்கலைனா, இவர்கள் பொம்மநாட்டிகள், இவ குளிக்கிறா, நான் புருஷ பையன் போறோம், ஒரு பேதமும் அவருக்கு தெரியல. ஸ்திரீ பும்பிதா நது சுதஸ்ய விவிக்த திருஷ்டே. ஸ்திரீ புருஷ பேதம் தெரியல, அப்பேற்பட்ட பிரம்மனிஷ்டர் என்று ஸ்ரீ சுகர். சுகருடைய பெருமையை காட்டுவதற்காக இந்த ஸ்துதி. வியாசருடைய
குணத்தை குறைக்கிறதுக்காக இல்லை. வியாசர் இப்பொழுது இந்த பொம்மநாட்டி குளிக்கிறத பார்த்து நீங்கள்லாம் ஏன் என்ன கண்டு வெட்கப்படுறீர் அப்படின்னு கேட்டதும் அவளை விசாரிக்கிறதுக்காக இல்லை. வியாசர் யாரையும் விசாரிச்சுட்டு இருக்க மாட்டார். குளிக்கிற பொம்மநாட்டிகளை போய் விசாரிக்க வேண்டியது முக்கியம் என்ன, இவாள் இந்த பதில் சொல்லணுங்கிறதுக்காக தான் விசாரிக்கிறார். ஏன் இந்த பதில் சொல்லணுமா, சுகருடைய மகிமை உலகத்துக்கு தெரியணும்னு. வியாசருக்கு பேதம் தெரிகிறதாக சொல்லக்கூடாது. வியாசாதி விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவே என்று சாட்சாத் நாராயண கலாவதாரமான வியாசருக்கு ஒரு பதிபக்தம் குறைச்சல் அப்படின்னு எவன் சொல்லிவிட்டு அப்புறம் பாகவத்தை சொல்ல முடியும்? எவன் சொல்ல முடியும்? பிறகு என்ன, பகவானுடைய சுவாவம் அது. பக்தனுடைய மகிமையை பிரகடனம் பண்ற விஷயத்துல தன் மகிமையை ஒளிச்சுக்கிறது பகவானுடைய சுவாவமா இருக்கிறதுனால வியாசர் தனக்கு பேத திருஷ்டி உண்டுங்கிறத 12வது ஸ்ரீ சுகருடைய பரமார்த்த திருஷ்டிய லோகத்துல பிரகாசப்படுத்துறதுக்காக ஸ்வயம் பகவானா இருப்பதனாலே அப்படி செய்கிறார். புத்திரான்னு கூப்பிடுறார். புத்திரான்னு கூப்பிடுறதுனாலேயே இவருக்கு பேத திருஷ்டி இருக்கு. இது தெரியாததுனாலேயே அவர் போறார். அதனாலே அவருக்கு அபேத திருஷ்டி இருக்கு, பரமார்த்த தரிசனம் இருக்கு. அதனால இவருக்கு புத்திரான்னு கூப்பிடுறதுனாலேயே பேத திருஷ்டி இருக்கேனா. பேத திருஷ்டி தோஷம் இல்லையாம், வேணுமா? ஏன்னா இல்லாத போனா அகம் பக்த பராதீனகான்னு சொல்றதுக்கே வாய்ப்பு இல்லாம இருக்கு. அசத்புத்திரனை கூப்பிட்டு ஓடலையே இங்க. ஏன்னா அப்பேற்பட்ட பிள்ளையின் இடத்துல அந்த பிள்ளையினுடைய அருமை தெரிஞ்சு கூப்பிட்டு போகிறதானால், ஏனால் அப்பேற்பட்ட விதேகராஜன் தான் ஜனகராஜன். மகாஜானி யாஜ்ஞவல்கியருடைய சிஷ்யன். யாஜ்ஞவல்கியர் ஜனகனுக்கு ஒரு பரீட்சை வைக்கிறார், சரியா பிரம்ம வித்தியை கேட்கிறானான்னு. ஆகினால பிரம்ம வித்தியை கேட்டுட்டே இருக்கும் பொழுது மிதிலாபட்டணம் எரியறது, மிதிலாபட்டணம் பொசுங்கி சாம்பலாகிறதுன்னு ஒருத்தன் வந்து சொல்றான். சொல்லும் பொழுது குருவனுடைய முகம் பார்த்துருக்கிற விதேகராஜன் எழுந்திருக்கவே இல்லை. ஏன்னா விதேகப்பட்டணம் நம்முடையது, மிதிலாபட்டணம் நம்முடையது, நான் ஒரு பூபதியாச்சே, நம்முடைய சாமா எரியறதேங்கிற மமதை இல்லையா அவனுக்கு. அந்த மமதை இல்லாத விதேகராஜனா இருந்தவன். ஆனால் இயம் சீதா மமசுதா அப்படிங்கிறான். மிதிலாபட்டணம் பொசுங்கினாலும் என்னுடையதுன்னு வராதவன் சீதையை வச்சு ராமனிடத்துல மமசுதா மமசுதா ஏன் பொண்ணாக்கும் ஏன் பொண்ணாக்குனால் ஏதோ ஒரு பொண்ணு பிறந்தா அப்படி சொல்லிட மாட்டான். ஏன்னா மிதிலையில இதுவும் ஒண்ணுன்னு விட்டுடுவான். மமசூதான்னு சொன்னானால் அப்பேற்பட்டவள் அவள். அப்பேற்பட்டவனா இருப்பதனாலே மமசூதான் அவனுக்கு சொல்ல வந்தது போலே சர்வத்தையும் பிரம்மஸ்வரூபம்னு பார்க்கக்கூடிய ஒரு புத்திரன் கிடைப்பனா, பாகவதம் சொல்லக்கூடிய ஒரு புத்திரன் கிடைப்பனா. ஆகினால ஏதோ ஒரு புள்ள இருந்தானால் அவனை புத்திரான்னு கூப்பிட்டு போக மாட்டார், துந்துகாரிய போல புள்ளையா இருந்தார். ஆனால் இந்த புள்ளைய பார்த்து புத்திரான்னு கூப்பிட்டானா பிரம்மஜானிகளுக்கு கூட, பிரம்மஸ்வரூபமாவே இருக்கிற வியாசருக்கு கூட ஒரு பாசத்தை உண்டாக்கக்கூடிய கிருஷ்ணஸ்வரூபம் போன்ற புத்திரனாம் இவன். கிருஷ்ணஸ்வரூபம் போன்ற புத்திரன். அத்தகைய புத்திரனா இருப்பனாலே புத்திரேதி புத்திரான் கூப்பிட்டு கொண்டு வியாசர் வரார். ஆனால் சுகர் ஏன்னு கேட்கல, சர்வாத்மாவாக இருக்கக்கூடிய சர்வ விருட்சங்களும் அதுக்கு அந்தரியாமையான பரமாத்மாவை இவர் தியானம் பண்ணிட்டு இருக்கிறதுனாலே அவ்வளவு விருட்சங்களும் ஏன்னு பிரதித்வனி கொடுத்தது என்று சொன்னார். அப்பேற்பட்ட சர்வபூத ஹிருதயனா இருக்கக்கூடிய ஸ்ரீ சுகரை சேவிக்கிறேன் என்று ஆரம்பிச்சண்டார். அந்த சுகர் எப்படி பகவத்குண சொன்னார் தானே கேள்வி வரும். அதனால இந்த ஸ்லோகத்தை கவனிச்சுட்டார். அதனால தானே பின்னாடி பிரம்மரிஷிகள் கேட்க போறா, பரிநிஷ்டிதோபி எப்படி இவர் சொல்லுவார் என்று கேட்க போறார். இத்தகைய நிஷ்டையில சஞ்சரிக்கக்கூடிய அந்த ஸ்ரீ சுகரை சேவிக்கிறேன். நாராயணம் நமஸ்கிருத்ய நரஞ்சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத் சவை பும்சாம் பரோ தர்மஹ யதோ பக்திரதோக்ஷதே அகைதுக்யப்யவஹிதாயாத்மா சம்பிரசீததி வாசுதேவே பகவதி பக்தி யோக பிரயோஜிதா ஜனயத்யாசு வைராக்கியம் ஞானஞ்ச யதஹேதுகம். தர்மங்கள் எது சிறந்த தர்மம்னா பகவத் பக்தி தான். அந்த பகவத் பக்திக்காதான் மற்ற எல்லா தர்மங்களும். எவ்வளவு தர்மங்கள் சொல்றதோ நம்முடைய பகவத் பக்தியில கொண்டு நம்மளை விடுறதுக்காதான். பகவத் பக்தியை கொண்டு விட்டுடுத்தானால் மற்ற எந்த தர்மங்களும் நம்மளை விட்டு போயிடலாம். சேயோபிகி விவிதைச்சானிகி கிருஷ்ணே பக்திரிகி சாத்தியதே. கிருஷ்ண பக்தி உண்டாகாத போனால் கிருஷ்ண பக்திக்கு விருத்தமாக எவ்வளவு தர்மங்களை பண்ணின போதிலும் அது ஹிரண்யகசிபு பண்ண தபசுதான், கர்ணன் பண்ணின தானம் தான், ராவணன் பண்ணின அக்னிஹோத்திரம் தான். ஏனென்றால் கிருஷ்ண பக்தி இல்லாத பட்சத்துல தர்மானுஷ்டானம் மட்டிலும் நிஷ்பலமாகுங்கிறதான் இவர்கள் பண்ணதெல்லாம் காண்பிச்சு. அவ்வளவு தபசு பண்ணானே இரண்யன், பகவத் பக்தி இல்லாததுனால நிஷ்பலமாச்சு. அப்பேற்பட்ட அக்னிஹோத்திரியா இருந்தானே ராவணன், பகவத் பக்தி இல்லாததுனால நிஷ்பலமாக போச்சு. அதனால பகவத் பக்தி ஒன்றே சர்வ தர்மங்களுடைய பலன்கிறார்.
அந்த பகவத் பக்திக்கு விரோதமாக ஒரு தர்மத்தை நீ பண்ணிண்டு பகவத் பக்தியை இழந்துட்டியானால், என்றால் பகவத் பக்திக்கு அனுகூலமா தானே சர்வத்தையும் செய்யணும். அந்த பகவத் பக்தி மகா தர்மமா இருக்கும் பொழுது, அது கையில கிடைச்சிருக்கும் பொழுது அதை விட்டு வேற ஒரு தர்மத்துல இருந்தியானால் அப்படின்னா சமயேவகி கேவலம் ஸ்வனுஷ்டிதஸ்ய தர்மஸ்ய, சர்வ தர்மங்களுக்கும் பிரயோஜனம் விஷ்ணு பக்தி ஹரிபக்தி, அதை விட்டுட்டு. ஆனால் எவன் ஒருவன் விஸ்வக்சேன கதா தர்ம ஸ்வனுஷ்டித பும்சாம் விஸ்வக்சேன கதா சுயஹ நோத்பாதயே யதி ரதிம் ஸ்ரமயேவகி கேவலம். பகவத் கதையை விட்டு விட்டு வேற ஒரு புண்ணிய தீர்த்த யாத்திரைக்கு போக வேண்டாம், ஒரு புண்ணிய ஹோமம் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். பகவத் கதையை விட்டு விட்டு பகவத்கதை தான் சர்வ புண்ணிய தீர்த்தங்களுடையவும் பிரயோஜனம், சர்வ புண்ணிய கர்மங்களுடையவும் பிரயோஜனமா இருப்பதனாலே எவன் ஒருவன் லாபம் கிடைச்ச பிறகும் சாதனையில புத்தி வச்சுண்டு லாபத்தை இழந்துட்டானா அப்போ அவனுடைய வீண் உழைப்பு அப்படின்னு தானே சொல்லணும். பலப்பிராப்தி அல்லவோ கிருஷ்ண கதைங்கிறார். எப்படி பலப்பிராப்தி ஆகும்னு கேட்டதுக்கு சொல்றார், வாசுதேவ பராவேதாக வாசுதேவ பராமகா வாசுதேவ பராயோகா வாசுதேவ பராக்கிரியா வாசுதேவ பரம் ஞானம் வாசுதேவ பரம் தபஹ வாசுதேவ பரோ தர்மஹ வாசுதேவ பராகதி. சர்வ சாதனங்களும் வாசுதேவனை உத்தேசிச்சுதான் அப்படிங்கும் பொழுது இந்த வாசுதேவனே உனக்கு கிடைச்ச பிறகு அப்புறம் சாதன சிரமம் என்னத்துக்கு? வாசுதேவ பராகதிஹி சஜே வேதம் சதர்ஜாக்ரே பகவான் ஆத்மமாகயா சதசத்ரூபயா சாசு குணமையா குணோ விபு. சர்வஸ்மாத் பரணானந்த வாசுதேவனே பிரம்மா விஷ்ணு ருத்ரன் என்கின்ற 3 அவதாரத்தை முதல்ல செய்கிறான். அதற்கு பிறகு பிரபஞ்சமாகிய ரூபத்தை தரிக்கிறான் விஸ்வரூபனாக. பிரபஞ்சத்திலே அதுக்கு அடுத்தபடி மத்ஸ்யகூர்ம வராகாதி 24 அவதாரங்களை செய்கிறான். இவ்வளவையும் செய்கிறவன் பூர்ண பிரம்மமான ஸ்ரீ கிருஷ்ணனே. அவனுடைய கல்யாண குணங்களை சிரவணம் செய்கிறதுதான் பாகவதத்தினுடைய உத்தேசம். அது கிருஷ்ணகதை என்று அவதிரி ஏதோர்வம்சேன்னு தொடங்காம சிருஷ்டியிலிருந்து ஆரம்பிச்சதுக்கு காரணம் பகவானுடைய இதெல்லாம் கிருஷ்ணலீல தான், சர்வமும் கிருஷ்ணலீல தான். சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாராதி காரியங்கள் பிரம்மாவாயிருந்து சிருஷ்டி பண்ணதும் கிருஷ்ணன் தான். ஆனால் பிரம்ம சிருஷ்டி எல்லாம் அவனுடைய லீலை. மத்ஸ்ய கூர்மாதி அவதாரங்கள்லாம் கிருஷ்ணனுடைய அவதார லீலைகளானது. மனு மாந்தாதா முதலிய ராஜாக்களுடைய சரித்திரங்கள் எல்லாம் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய விபூதி ரூபங்களுடைய லீலைகளாக ஆகிறது. பூகோள ககோள வர்ணனையும் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய விராட் ரூபத்தினுடைய வர்ணனமாக ஆகிறது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடையதே சர்வமும் ஆகிறது. கிருஷ்ணன் தானாகவே செய்கிற லீலையாகிறது கோகுல பிருந்தாவன லீலை. அதனாலே கிருஷ்ணன் ரூபாந்தரத்தால செய்யக்கூடிய லீலையாகிறது மற்ற லீலைங்கிறதுனால பாகவதத்துல கிருஷ்ண லீலையை அல்லாததான ஒன்று பிரயோஜனமற்ற விஷயங்கிறது ஒண்ணு கூட கிடையாது. அதனால நாம் எத்த படிச்சாலும் எந்த இடத்தை படிச்சாலும் இதெல்லாம் அவன் பெருமையை சொல்றது, அவன் லீலையை சொல்றது அப்படிங்கறதுனாலதான் ஆமூலாகிரம் ரசஹா திஷ்டன். அதுல ரசம் இருக்கு. நீ அந்நிய புத்தியோடு பார்த்துட்டியாவானால் உனக்கு இது தேவையில்லைன்னு தோணுமே தவிர, ஆனால் அது ஒவ்வொன்றிலையும் பிரதி அக்ஷரம் கிருஷ்ண மகிமதான் இருக்கு, கிருஷ்ணஸ்வரூபம் தான் இருக்கு என்று நினைத்துதான் அதை நாம் படிக்கணுமாம். அதுதான் அங்க இருக்கிறது என்று சொல்லுகிறார். அதனால எல்லாம் அவனுடைய வைபவத்தை பற்றியதான விஷயங்கள் தான் என்று சொல்றார். இதெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த சௌனகாதி பிரம்மர்ஷிகள் சூதரை பார்த்து 2 கேள்வி கேட்கிறார்கள். சர்வசாஸ்திர கர்த்தாவான ஸ்ரீ வியாசர் 17 புராணங்களையும் பண்ணி பிரம்மசூத்திரங்களையும் எழுதி வேதங்களையும் ரட்சிச்ச பிறகும் கூட பாகவதம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? எப்பொழுதும் ஆத்மாராமராய் நிஷ்டானுபூதியிலேயே உலகத்தை மறந்த ஸ்ரீ சுகர் பகவத்குண சொல்ல காரணம் என்ன? இந்த 2 கேள்வி கேட்கிறார். உடனே அதுக்கு பதில் சொல்ல தொடங்கினார். முதல்ல 2வது கேள்விக்கு பதில் சொல்றார். உலகத்தையே மறந்த ஸ்ரீ சுகர் கிருஷ்ணகதை சொல்ல தொடங்கினார். ஸ்திரீ புருஷ பேதம் கூட தெரியல, அப்பா கூப்பிடுறாருங்கிற பேதம் கூட தெரியலேன்னு அவரை புத்ரா புத்ரான்னு கூப்பிடுறது அவர் காதல விழல. காதல விழலையா? காதல விழல. ஆனால் 1000 தவிர ராஜன்னு 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 இவர் கூப்பிடுறார். இவர் அப்பா கூப்பிடும் போது காதல விழல. இவர் பரீட்சித் ராஜனை பார்த்து ராஜன்னு ராஜன்னு கூப்பிடுறா. இதுதான் அவ அப்பா இவரை கூப்பிட்டதே. இவ அப்பா புத்திரான்னு கூப்பிட்டதே இதுக்காதான். ஏனால் பாகவதன் சொல்லி தரத்துக்காதான். இப்போ ராஜன்னு கூப்பிடுறதும் பாகவதன் சொல்றதுக்காதான். ஒரு பிரம்மனிஷ்டால் வம்பு பேசினால் வேணா ஆச்சரியப்படலாம். ஏன்னா பரமஹம்சாலா இருந்து இப்படி எல்லாம் பேசுறாளே என்று ஆச்சரியப்படலாம்.
ஆனால் பிரம்மனிஷ்டால் கிருஷ்ணானந்தத்துல மூழ்கி பகவத்குணம் பேசிட்டு இருந்தா அது அவளுக்கு அழகுனா பின்ன என்னத்துக்காதான் சன்னியாசம் வாங்கிக்கிறது? அது அவர்களுக்கு அழகுனால். ஆகினாலே பிரம்மனிஷ்டர்கள் எல்லாம் கிருஷ்ண கதையில ஈடுபடுறார்கள்ங்கிறதுதான் கிருஷ்ணனுக்கும் மகிமையா. அதனால பகவான் 4வது ஸ்தானத்துல ஞானீச்ச பரதர்ஷபான்னு மார்பு தட்டி சொல்லிக்கிறான். ஞானிகளும் என்னிடத்துல ஈடுபடுறார்கள் என்று. ஞானிகள் காமியார்த்தமா ஈடுபட மாட்டா, துக்கம் தீரணம்னு ஈடுபட மாட்டா, ஏன்னா அவளுக்கு துக்கமே இல்லை. காமியார்த்தத்தை ஈடுபட மாட்டா. அப்ப ஜிஜ்ஞாசுவாக மோட்சத்தை விரும்புறாளானா அதுவும் அவளுக்கு இஷ்டம் இல்லை. பிறகு எதுக்கு தான் அவ ஈடுபடுறா? பகவத் பக்தி என்னத்துக்காக தான். பகவத் பக்தி என்னத்துக்காகன்னு கேட்கிறவாளுக்கு இப்ப நான் சொல்ல போறது புரியவே புரியாது. அதனால பகவத் பக்தி என்னத்துக்கான ஒரு கேள்வியா? என்னத்துக்குன்னே இல்லாம கேவலம் இந்த பகவத் பக்தி ஸ்வயம் பிரயோஜனமானதுன்னு தெரிஞ்சுக்கிறவாள் இருக்கிறாள். சில பேர் பாகவத சப்தாகத்துக்கு சப்தாகம் கேட்டா சத்புத்திரன் பிறக்குமாம் என்று நினைச்சு சந்தான பாக்கியத்துக்காக சப்தாகத்தை வைப்பா. சில பேர் முமுட்சுகளாக சப்தாகத்தை வைப்பா. ஏனால் இது பிரம்ம வித்யா இருக்கிறதுனால இதை கேட்டா கைவல்லிக்க பிரயோஜனம் என்று, கைவல்யம் கிடைக்கும் என்று. கைவல்யம் எப்பவோ கிடைக்கும், அது இருக்கட்டும். புத்திரன் கிடைக்கிறது அப்புறம் இருக்கட்டும். எந்த நிமிஷம் காதல விழுறதோ அந்த நிமிஷம் ஆனந்தமா இருக்கு இல்லையா? இது அதனுடைய பிரயோஜனம்ங்கிறார். இது உடனே ஸ்வயம் பலரூபிணி. இந்த ஸ்வயம் பலரூபிணியை கேட்கும் பொழுது ஆனந்தமா இருக்கு அப்படின்னு கேட்கிறவன் அதையே பிரயோஜனமா இருப்பான். அது பரமஹம்சர்களுக்கு கூட உண்டா. அவர்கள் சித்தத்தை கூட ஆகர்ஷிக்கிறது பகவத்குணம். ஆத்மாராமாஸ்த முனயஹா நிர்கிரந்தா அப்யுருக்ரமேகே குர்வந்த்யஹயுதிகீம் பக்திம் இத்தம் பூதகுணோ ஹரிஹி. அஹைதுகீம் பக்திம், மற்றவாள் தான் ஆர்த்தனாவோ அர்த்தார்த்தியாவோ பக்தி பண்ணுவா. இவர்கள் அகைதுகீம் பக்தி, பரமப்பிரேம லட்சணமான பக்தியை சாதுக்கள் செய்கிறார். சுகபிரம்ம ரிஷி போன்றவர்கள் பரமப்பிரேம லட்சணமான பக்தியை செய்கிறார். பிரேமிக்கு அங்க எது ஆசிரயம்னால் இத்தம் பூத குணோகரிஹி. ஏனால் அதுக்கு பிரேமிக்கு ஒரு ஆலம்பனம் வேணுமே. அந்த ஆலம்பனம் பகவானுடைய குணம். அவனுடைய ரூபத்துல ஆலம்பனம், அவனுடைய நாமத்துல ஆலம்பனம், அவனுடைய குணத்துல ஆலம்பனம், எல்லாம் பக்திக்கு ஆலம்பனம். அவனுடைய ரூபத்தை ஆலம்பிச்சு பக்தி பண்றார்கள், அவனுடைய குணத்தை ஆலம்பிச்சு பக்தி பண்றார்கள், அவனுடைய நாம மாத்திரத்துல ஆலம்பிச்சு பக்தி பண்றார்கள். நம்முடைய பிரேமைக்கு ஒரு ஆலம்பனம் வேணும். எல்லாத்தையும் சங்கிரகிச்சு இத்தம்பூத குணோகரிகின்னு சொல்லிவிட்டார். இப்பேற்பட்ட கல்யாண குணங்கள் உடையவன் ஸ்ரீகிருஷ்ணன். அந்த ஸ்ரீகிருஷ்ணனிடத்துல அத்தகைய பிரேமாதிசயம் ஞானிகளுக்கு உண்டானாதான் ஆச்சரியம் என்று சொன்னார். ஏன் ஞானிகளை சொல்லணுமானால், சாமானிய ஈக்கள் இருக்கே, இந்த சாமானிய ஈக்கள் கண்ட இடத்துல முக்கியம், தேனிலையும் முக்கியம். தேனியே தேனிலேயே முக்கியம், கண்ட இடத்துல முக்கியாது. அந்த தேனி முக்கிறது தான் தேனுக்கு பெருமையே தவிர மலத்துல முக்கிற ஈ தேன்ல முக்கிறது தேனுக்கு பெருமை இல்லையே. அதனால லோக சாதாரண விஷய சுகங்களில் ஈடுபடுற சம்சாரிகள் என்னிடத்துல ஈடுபட்டார்கள் எனக்கு பெருமை இல்ல அர்ஜுனா. ஞானீச்ச, விஷயாந்திரத்துல பிராவண்யமே இல்லாத ஞானிகள் எங்கிட்ட சொக்கி போறாள் அர்ஜுனா. என்னிடத்துல அவர்கள் சொக்கி போராடானால் அதுல இருந்து தெரிஞ்சுக்கோ என்னுடைய மாதுரியத்தை என்று பகவான் பெருமைப்படுத்திக்கிறார் இல்லையா பகவத்கீதையில. அதுதான் இங்க சொல்றாரு. ஆத்மாராமாஸ்ட முனயா நிர்கிரந்தாப்யருக்ரமே குர்வந்த்யஹைதுகீம் பக்திம் இத்தம் பூத குணோஹரிஹி ஹரேஹே குணாக்ஷிப்தமதிஹி பகவான் பாதராயணி. ஹரியினுடைய குணங்களால பிடுங்கப்பட்ட சித்தமுடையவரா பகவானுடைய குணங்களை சொன்னார் என்கிறார். மாயா குணங்களிலே அவர் ஈடுபடல. பகவானுடைய குணங்கள் லோகோத்தரமான குணங்களா இருப்பதனாலே அதுல தன் சித்தத்தை இழந்துட்டார். அத்வைத வீதிபதிகைருபாஸ்யாக ஸ்வராஜ்ய சிம்ஹாசனலப்த தீட்சாக சடேன கேனாபி வயம் ஹடேன தாசீகிருதா கோபவதூவிட்டேன என்கிறார் மதுசூதன சுவாமி. ஹட்டேனேங்கிறா, லேசில கொடுக்கலையான் சித்தத்தை, லேசில சித்தத்தை கொடுக்கல. தானா சித்தத்தை கொடுக்கிற வாட்டுக்கு சித்தத்தை வாங்கினுட்டா கிருஷ்ணனுக்கு போரலையா. ஏன்னா சித்த பார்த்ததுமே சித்தத்தை கொடுத்துடுவா. பகவானுக்கு விளையாடுறதுக்கு சான்ஸே கிடைக்கல. ஏன்னா கொடுக்காம வச்சுட்டு போக 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 அவளை துரத்தி புடுங்கிறதுல தான் கிருஷ்ணனுக்கு இஷ்டம் இருக்கு. அப்பதான விளையாடுறதுக்கு சான்ஸ். அவ கொடுக்காம வச்சுட்டுக்காளே அப்படின்னா கொடுத்துட்டதுனாலதான். இல்லாத போனால் கிராக்கி காட்டுவாளா? கிராக்கி காட்டு கொடுக்காதது போல நிற்கிறார்கள்.
இல்லாதப்பனா சித்தத்தை கொடுத்துட்டதுனால்தான் வந்து நிக்கிறா. ஆனா கொடுக்காதது மாதிரி அபிமானிச்சன்னு நிக்கிறா. அதை துரத்தி பிடுங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இதுதான் பகவானுடைய தானலீல. கிருஷ்ணா வந்ததுமே, கிருஷ்ணா இந்தா வெண்ணெய் பிடிக்குமாமே, கிருஷ்ணா உனக்கு இந்தா வெண்ணெய். எனக்கு பிடிக்கவே பிடிக்காது மாமி, எனக்கு உடம்புக்கு ஆகாதுன்னு எங்க அம்மா சொன்னா. தானே கொடுத்தா பிடிக்காதா, திருடி எடுத்துண்டா ரசிக்குமா. திருட்டு வெண்ணெய் ரசிக்கிறாப்புல அவனுக்கு கொடுத்த வெண்ணெய் ரசிக்காது. என்ன வெண்ணெய் தானத்துக்காக வந்திருக்கான்? வெண்ணெய் தானம் வாங்கறதுக்காக வரலையே. ஒளிச்சு ஒளிச்சு வைக்க, அதை கண்டுபிடிச்சு எடுத்துக்கிறது அவனுடைய சபாவமா இருப்பதனால பக்திய பிரகடனம் பண்ணாம இந்த பக்தியை ஒளிச்சு ஒளிச்சு வைக்க அதை திருடி எடுத்துக்கிறது அவனுடைய சபாவமா இருப்பதனாலே ஆட்சிப்த சித்தகாங்கிறார். கிருஷ்ணனிடத்துல கொடுக்காம ஒளிச்சு வச்சுருந்தாளாம் இவாள்னார். அப்படி வச்சிருந்த சித்தத்தை போய் ஆகர்ஷிக்கிறான் அப்படிங்கிறதா அத்வைத வீதி பதிகைர் உபாசியாக. பெரும்பாலான பக்தர்களா அவள்லாம் சகுண வித்தியில ஈடுபடுறவர்கள், நாங்கள்லாம் நிர்குண பிரம்மனிஷ்டர்கள் அப்படின்னு ஒரு ராங்கி காண்பிச்சுண்டு உட்கார்ந்திருந்தவர்கள். அதனால நாங்கள்லாம் பிருந்தாவனம் போக மாட்டோம், காசிதான் எங்களுக்கு நித்தியவாசம் என்று காசிகே நித்தியவாசம் உட்கார்ந்திருக்கிறவர்கள். எங்களுடைய சித்தாந்தம் வேறே, எங்கள் போக்கு வேறேன் அப்படின்னு உட்கார்ந்திருந்தவர்கள். அத்வைத வீதி பதிகைர் உபாசியா ஸ்வராஜ்ய சிம்மாசன லப்ததி தாவது ஈஸ்வரத்தோ பயம்னு சொன்னவர்கள். ஈஸ்வரனை அடைஞ்சாலும் கூட ஈஸ்வரன் தாசன் அப்படிங்கிற பேதம் இருக்கிறதுனால தாவது ஈஸ்வரத்தோ பயம் என்று நினைத்து கொண்டு ஒரு ஸ்வராஜ்யத்தை விரும்புகிறவர்கள். ஸ்வராஜ்ய சிம்மாசன லப்த தீட்சாக, தாசோகம்னு சொல்லிவிட்டா பேதம் இருக்கேன்னு பயந்து கொண்டு சோகம்னு சொல்றவர்கள். ஸ்வராஜ்ய சிம்மாசன லப்த தீட்சாக அப்படின்னு இருக்கக்கூடிய இவர்களை பார்க்கும்போதுதான் கிருஷ்ணனுக்கு ஒரு நமிட்டு சிரிப்பு வர்றது. சட்டேன கேனாவி தாசோகம் தாசோகம், எங்க ஓடி போயிட்டா இவ எல்லாரும். இவதான் தாசோகம் தாசோகம் எதுல வந்து நிக்கிறாளே, அந்த சோகம்ங்கிற வாழை போய் பிடிக்கணும் என்று நினைக்கிறது தான் இவனுடைய ஜாரசோர சிகாமணியான இவனுடைய தன்மை. இவனுடைய ஜாரத்வம் பிரம்மனிஷ்டால கையை பிடிச்சு இருக்கிறது தான். அதனால அவ எதிரில் போய் தன்னுடைய மயிலரக காண்பிச்சு, தன்னை கண்ணை சிமிட்டி, தன்னுடைய மந்தகாசத்தை காண்பிச்சு, தன்னுடைய அதிசுந்தர ஸ்வரூபத்தை காண்பிச்சு விட்டாள். அவள் கண்ணை மூடுறா, கண்ணை திறக்கிறா, சிச்சி இதெல்லாம் பார்க்க கூடாது அப்படின்னு நினைக்கிறா. இதெல்லாம் பஜகோவிந்தம் பஜகோவிந்தன் அந்த பெரியவாளே மூடமதேன்னு சொல்லிட்டு போயிருக்கா. நம்மளை போன்ற வாழ்க்கை இல்லை என்று நினைத்து கண்ணை மூடி 10 தினம் பார்த்து விட்டு அப்புறம் கண்ணை அகல அப்படியே பார்த்தோம். கடைசியில கூடவே போயிட்டான்னா, கூடவே போயிட்டான். இப்படி ஜாக்கிரதையா வச்சுக்க முடியாத சட்டேன கேனாபி வயம் ஹட்டேன தாசீகிருதா கோபவது விட்டேன. அப்படிதான் ஒரு அவதூத தத்தாத்திரேயர் பின்னாடி போனாளானா ஜோடி. இவாளுக்கு உபாசியம் அந்த பகவானும் தத்தமூர்த்தியா போயிட்டதுனால இவாளும் பரமஹம்சா அவளும் பரமஹம்சா, அதனால போனாங்களா? ஒரு ரிஷபயோகி பின்னாடிதான் போனாளா? இல்ல அதெல்லாம் போகட்டும். வியாசாவதாரத்தில் ஈடுபட்டானா வியாசாச்சாரியால் வேதாந்தாச்சாரியர் அதனால ஈடுபட்டான் அப்படின்னு சொல்லலாம். இல்ல ராமாவதாரத்தில் ஈடுபட்டானாலும் தர்மாத்மா ஈடுபட்டாருன்னு சொல்லலாம். இவர்கள் ஈடுபட்டது கிருஷ்ணாவதாரத்திலையும் கீதாச்சாரியனிடத்துல ஈடுபட்டாளானால் அவள் எதிகளோனோ அதனால கீதாச்சாரியனிடத்துல ஈடுபட்டான்னு சொல்லலாம். இவள் எதிகளாயிருந்து கொண்டு பரமஹம்ச பரிவிராஜகால் என்று சொல்லிக் கொண்டு, ஆனால் கிருஷ்ணன திருடன்னு சொல்றா. இவருடைய திருட்டுத்தனம். கிருஷ்ணன திருடன்னு சொல்றார்கள். கிருஷ்ணன் தான் எங்கள் சித்தத்தை திருடி விட்டாங்கிறார்கள். இவருடைய சித்தத்துல யாரு இருக்கிறானால் கோபி ரசிகன் ராசவிகாரி வியத்தியஸ்த பாதாரவிந்தனாக முரளிதரன் ஹிருதயத்துல நிற்கிறான். அழுத்தமா சொல்றார் கோபவது விட்டேனே அப்படிங்கிறார். ஐயோ பார்த்தசாரதி என் சித்தத்தை திருடினாலும் பார்த்தசாரதி கீதாச்சாரியனா இருக்கிறதுனால பக்தி பண்றேன் அப்படின்னு சொல்லி தப்பிச்சுக்கலாமே. தத்தாத்திரேய உபாசனை பண்ணினாலும் பிரம்மனிஷ்டரா இருப்பதனால உபாசனை பண்றேன்னு தப்பிச்சுக்கலாமே. நீங்கள் என்ன ராசபஞ்சாத்தியாய படிக்கிறீங்களே அப்படின்னு கேட்டுவிட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன் என்று நினைத்து மேஜையில இப்படி வேதாந்த புஸ்தகத்தை வச்சு விட்டு ராசபஞ்சாத்தியாய வயத்துக்குள்ள வச்சுருக்கிறாள. எதில் வரவாளுக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் வேதாந்தம், எங்களுக்கெல்லாம் அஸ்மாக்கம் யதுநந்தனாங்கிரி யுகல தியானாவதானார்த்தினாம் என்று நாள் இதையே பெஞ்சில் எடுத்து வச்சுருதானே. அவ்வளவு மலிவா போயிடுத்தா, அவ்வளவு மலிவா போயிடுத்தானால் 1000 பேருக்கு தர்மத்தை சொல்லணும், 100 பேருக்கு தத்துவத்தை சொல்லணும், 5 பேருக்கு ரசத்தை சொல்லணும்.
அப்படின்னு தெரிஞ்சதுனாலதான் பகவத் பாதாச்சாரியார் ராதையை மறைக்கிறார். பகவத் பாதாச்சாரியருக்கு ராதையை தெரியலையானா ஆதிசங்கரருக்கு அவரை போல ரசிக்கிறவார் இன்னொருத்தர இல்ல. காஷாயத்தை கட்டி கொண்டு தண்டத்தை வச்சுண்டு ஆனா சொல்றார், ரசானந்தோ ராதா சரச வபுர ஆலிங்கன சுகா ஜகநாத சுவாமி நஜன பதகாமி பவதுமே. ஏனால் ஹிருதயத்துல ஒளிச்சுட்டார். வெளியில சும்மா சொல்லுமே பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யான்னு சொல்லிட்டு கேட்கிற பாக்கியவான் கேட்டு இருக்கட்டும். ஆஸ்மாகம் தனக்குன்னு பிரத்யேகமா ஒண்ணு வச்சுருக்கிறதா சொல்றாள். இந்த ஸ்லோகம் ஆச்சாரியாளுடைய தானே, நான் இட்டு கட்டினது இல்லை, அதை வச்சுதான் நான் ஜீவிக்கிறேன். ஆஸ்மாகம் யது நந்தனாங்கிரி யுகல தியானாவதானார்த்தினா, அதே குரு பரம்பரையில வந்ததுனாலே மதுசூதன சுவாமிக்கு தைரியம் வந்தது. அதனால அவர் சொல்றார், தியானாபியாசவசீகிருதேன மனசா தன் நிர்குணம் நிஷ்கிரியம் ஜோதி கிஞ்சன யோகினோ யதி பரம் பசியந்தி பசியந்து தேகே. அதை ஆட்சேபிச்சு நிர்தாரணம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பசியந்தி பசியந்து தே, அதை யார் சாட்சாத்கரிக்கிறாளோ சாட்சாத்கரிக்கிட்டான். நிர்குண நிராகார பிரம்மத்தை ஆட்சேபிச்சுதான் கிருஷ்ணனை ஸ்தாபிக்கணுமான்னு. கிருஷ்ணன் தான் ஜிலி 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 ஜிலின்னு இருக்கிறானே, இது எடுபடாதுன்னா தான் அதை ஆட்சேபிக்கணும். இதுல அது பொழைக்கணுமே இருக்கு. ஆகினால இது ஜிலி ஜிலி ஜிலின்னு இருக்கும் போது அதை ஆட்சேபிச்சுட்டு இது நிர்தாரணம் பண்றதுக்கு சர்வ ஆட்சேபனையும் தான் எடுத்துட்ட விஷயத்தை சித்தாந்தம் பண்றதுக்காக தான். நம்முடைய எடுத்துட்ட விஷயம் செல்லுபடியாகும் அப்படிங்கும் பொழுது அதை ஆட்சேபிக்க வேண்டிய அவசியம் இல்லாததுனாலே அது மாட்டி இருக்கட்டும். பசியந்தி பசியந்துதே, அதை பார்த்துட்டு போறவாள்லாம் பார்க்க. அதை யாரு சாட்சாத்கரிக்கிறாளோ அதை சாட்சாத்கரிக்கட்டும். ஹே ரசிக சிகாமணிகளே, நீங்கள்லாம் வாருங்கள். அஸ்மாகம், நமக்கோ வென்றால் நமக்கு எதுதான் ததேவ, எதை நான் ஸ்வரூப லட்சணமாக பரஞ்சோதிகன் சித்த முன்னாடி சொன்னேனோ, ஆனால் அதுக்கு நாமரூபாதி விசேஷனம் இல்லாதது, கல்யாண குணம் இல்லாத விசேஷனம் இல்லாதது, கல்யாண குணங்கள் நாமரூபங்கள் இல்லாததான நிர்விசேஷமான சத்தியமான பரஞ்சோதியம் மட்டிலும் சாட்சாத்கரிக்கிறவாள் சாட்சாத்கரிக்கட்டும். சமஸ்த கல்யாண குணமும் சர்வ திவ்யமங்கள விக்கிரகமுமாயினார். இதுக்கு மட்டும் ஆதாரம் என்ன? ததேவே, அதுவே டிரஸ் பண்ணிட்டு நம்ம எதிர நிற்கிறது. திகம்பரனா நிற்கிறது அதை சாட்சாத்கரிக்கிறா அவா. அதுவே டிரஸ் பண்ணிட்டு வந்து எடுத்தாம். அதை ததேவ, அதே நிர்குணமான நிராகாரமான பரஞ்சோதியே ஒரு சிம்பிளா ஒரு மயிலர்கள் அப்படி சொருவி கொண்டு அதிசுந்தரமான முகத்தை காண்பிச்ச அலையும் கருவிழிகளோடு கூட திருடும் சிரிப்போட கூட, ஆனால் வெண்ணையும் கையுமா குழலும் கையுமா எதில் வியத்தியஸ்த பாதாரவிந்தமாக நின்று ஒரு மாட்டை ஓட்டி கொண்டு போகிற தசையிலே அந்த ஓடுகின்ற பரபிரம்மத்தோடே என் உள்ளம் பறக்கிறதே என்கிறார் மதுசூதன சுவாமி. லோச்சன சமத்காராய பூயாச்சிரம் காளிந்தி புலிலேஷு எத்கிமபிதன் நீலம் மகோதாவதிங்கிறதெல்லாம் பிரமாணமாக்கும். இங்க எல்லாத்துக்கும் சர்வ பிரதம பிரமாணமாக சுகபிரம்மத்தினுடைய நிஷ்டை. சுகபிரம்மத்தின் நிஷ்டை தான் இங்க சொல்றோம். ஆத்மாராமாஸ்ச முனயகா நிர்கிரந்தா அப்பிருக்ரமே குர்வந்தி அகையுதிகீம் பக்திம் இத்தம் போத குணோ ஹரி ஹரேர் குணாட்சிப்தமதி பகவான் பாதராயணி அத்யகான் மகதாக்கியானம் நித்யம் விஷ்ணு ஜனப்பிரியாகா. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, கிருஷ்ண கிருஷ்ண ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ராம ராம ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே,
ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே. கோவிந்த நாம சங்கீர்த்தனம்.